ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது வந்து இந்தியா பூரா வந்து ஒரு திசையில் பயணிக்கும்போது தமிழ்நாடு மட்டும் எதிர் திசையில் ரொம்ப நாள் பயணிக்க முடியாது. இது ஒரு லாஸ்ட் வாலாக இருக்குது. அதோட அர்த்தம் எனி லாஸ்ட் வால் இட் வில் ஆல்சோ கொலாப்ஸ் ஒன் டே. இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை வந்து தேசிய அளவில் பல மாநிலங்கள்லையும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் கூட சொல்லலாம், டிகிரி தான் முன்ன பின்ன வேரியாகும், விதைச்சிட்டாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் மோடியின் செயல்பாடுகளை அறிந்தவர்கள், மோடியை பற்றி அறிந்தவர்கள் இது எந்த அளவுக்கு உண்மைக்கு மாறான தகவல் என்பதை புரிந்து கொள்வார்கள். அவருக்கு 75 வயசுன்ற அந்த ரூல் எல்லாம் பொருந்தாது. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் சொல்வது நோ ரூல் வில் அப்ளை ஃபார் மோடி. ஏன்னா மோடி வந்து அவங்களுக்கு தொடர்ந்து 3 எலெக்ஷனை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இட் இஸ் மோடி சர்க்கார், நாட் பிஜேபி சர்க்கார்னு அவங்களே சொல்கிறாங்க. இப்போ மோடியை நகர்த்தணும்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிச்சுன்னா இந்த ரூலை ஸ்ட்ரிக்டாக அமல்படுத்துவாங்க. மோடியோட அமித்ஷாவோட அந்த கவர்னன்ஸ் பார்த்தவங்களுக்கு அவங்க ஆர்எஸ்எஸ்ஸையே கிட்டத்தட்ட பிளந்துட்டாங்க. கடந்த காலங்களில் ஒரு குரலில் பேசின ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி 2 ஒப்பீனியனில் இருக்குது. தங்களுடைய திருப்திக்காக, பச்சையாக சொல்லலாம் தங்களுடைய அரிப்பை சொரிந்து கொள்வதற்காக எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய பேச்சு. நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னிருந்திருக்கார். வணக்கம் சார். இப்போ பரபரப்பாக இருக்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்க. அவர் வந்து இந்த செப்டம்பரோட மாறிடுறாருன்ற விஷயங்களை சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? தவறான கருத்து. தங்களுடைய திருப்திக்காக சில எதிர்க்கட்சிகள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். மோடி மீது உள்ள வெறுப்பு அவர்கள் இப்படி பேச வைக்கிறது. ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அறிந்தவர்கள், கடந்த 11 ஆண்டுகளில் மோடியின் செயல்பாடுகளை அறிந்தவர்கள், மோடியை பற்றி அறிந்தவர்கள் இது எந்த அளவுக்கு 1% கூட உண்மை இல்லாத ஒரு பொய், உண்மைக்கு மாறான தகவல் என்பதை புரிந்து கொள்வார்கள். அடிப்படை அரசியல் அறிவுள்ளவர்களுக்கு இது புரியும். பிஜேபி மீதான, மோடி மீதான வெறுப்பு என்பது அது நியாயமான வெறுப்பு தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த வெறுப்பு நேர்மையாக யதார்த்தமாக யோசிக்கக்கூடியவர்களின் கண்களை மறைக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது. நரேந்திர மோடி என்பவர் ஆர்எஸ்எஸ்க்கு வராது போல வந்த மாமணி. அவருக்கு 75 வயசுன்ற அந்த ரூல் எல்லாம் பொருந்தாது. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் சொல்வது நோ ரூல் வில் அப்ளை ஃபார் மோடி வித்தின் த பிஜேபி ஆர் அவுட் சைட் த பிஜேபி. நோ ரூல் வில் அப்ளை ஃபார் மோடி. அப்படியே விதின்னு ஒன்று இருந்தாலும் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும். when there is a rule there is an exception. ஸோ 75 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றது ஒன்றும் விதியெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு நடைமுறையில் இருக்குது, அவ்வளோதான வழிய. அது விதி கிடையாது. அப்படியே விதியாக இருந்தாலும் அது மோடிக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா மோடி வந்து அவங்களுக்கு தொடர்ந்து 3 எலெக்ஷனை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இட் இஸ் மோடி சர்க்கார், நாட் பிஜேபி சர்க்கார்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்கி பார் மோடி சர்க்கார்னா, அப்கி பார் பாஜ்பா சர்க்கார், பிஜேபி சர்க்கார்னு சொல்லலாம். ஆகவே இது புரியாதவர்கள் வந்து மோடி மீது உள்ள தங்களுடைய கோபத்தால் வந்து யதார்த்தத்தை பார்க்க மறுக்கிறார்கள். கண்டிப்பாக இது 1% கூட உண்மை இல்லாத பொய் என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே எடியூரப்பாக்கும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் திருப்பி பாஜக வந்து 75 வயசுக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டு பதவி கொடுத்துச்சு. பிடிக்கலைன்னா இந்த ரூல் அப்ளை பண்ணுவாங்க. நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒருத்தரை பிடிக்கல, இப்போ மோடியை நகர்த்தணும்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிச்சுன்னா இந்த ரூலை ஸ்ட்ரிக்டாக அமல்படுத்துவாங்க. மோடி அவங்களுக்கு பிடிக்குது. மோடி 3வது தடவை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. 3வது தடவை ஜெயிக்கிறதுன்றது ஈஸி இல்லைங்க. 3வது தடவை 240 சீட்டு, முதல் தடவை 282, 2வது தடவை 303, 3வது தடவை 240ன்றது வந்து 30 சீட் 32 சீட் குறைஞ்சதே ஒழிய தோக்கலை. கிறிஸ்டோபர் ஜாஃபர்லே என்ற ஃப்ரெஞ்சு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி இஸ் அன் எக்ஸ்பர்ட். இந்தியாவின் அரசியல் குறித்து மிகுந்த ஒரு அறிவும் ஞானமும் பிடிப்பும் உள்ள ஒரு ஃப்ரெஞ்சு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். அடுத்த நாள் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் ஹிந்து ஆங்கில நாளிதழ் அவர் எழுதுகிற கட்டுரை தான், பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். அதிகாரம் சரிந்திருக்கிறது, இடம்பெயரவில்லை. 3வது தடவை ஜெயிச்சு பிஜேபி ஆட்சியில் உட்கார வைக்கிறதுன்றது மாபெரும் சாதனை. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது யதார்த்தம். நான் சொல்கிறது எப்படி மோடியை நகர்த்தணும்னு அவங்க விரும்புவாங்க. 2வது, இன்றைக்கி மோடியோட அமித்ஷாவோட அந்த கவர்னன்ஸ் பார்த்தவங்களுக்கு அவங்க ஆர்எஸ்எஸ்ஸையே கிட்டத்தட்ட பிளந்துட்டாங்க. கடந்த காலங்களில் ஒரு குரலில் பேசின ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி 2 ஒப்பீனியனில் இருக்குது. மோடியை ஓரளவு மட்டுப்படுத்தணும்னு ஒரு ஃபீலிங், மோடியை வந்து மட்டுப்படுத்தக்கூடாதுன்னு இன்னொரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸும் மோடியை நகர்த்துறதை விரும்பலை. அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். There is not a single voice in RSS to replace மோடி. மோடியை மாற்றிவிட்டு வேறொரு அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு குரல் கூட எழவில்லை. நான் சொல்கிறது ஆர்எஸ்எஸில் டாப் போஸ்ட்டில் இருக்கவங்க. அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான, உண்மைக்கு மாறான, தங்களுடைய திருப்திக்காக
பச்சையாக சொன்னால் தங்களுடைய அரிப்பை சொரிந்து கொள்வதற்காக எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய பேச்சு. ஆனால் சில இடங்களில் மோகன் பகவத்தோ ஆர்கனைசரை மட்டும் ஒரு சில அதிருப்திகளை மட்டும் இந்த பாஜக நிறைய அதிருப்தி இருக்குது சார். அதை மறுக்கல நான். இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அவங்க தேர் நாட் ஹாப்பி வித் மோடின்றதையும் நான் சொல்கிறேன். இன்னொன்று ஆர்எஸ்எஸ் வேறு, பிஜேபி வேறு, ரெண்டு வெவ்வேறு ஆர்கனைசேஷன். இதோட தாய் ஸ்தாபனம் ஆர்எஸ்எஸ். ஆனால் இது பொலிட்டிக்கல் விங்கு, அது சித்தாந்த பிரிவு, அது ஐடியாலஜிக்கல் விங்கு. ரெண்டு பேருக்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறது என்பது உண்மை. ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இல்லைன்னா ஒன்றாவே இருந்துட்டு போயிடலாம். வெவ்வேறு கட்சியாக இருந்தால் வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். ஆகவே இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இது வாராது போல வந்த மாமணி. ஒருபோதும் அவர்கள் மோடியை நகர்த்த விரும்ப மாட்டார்கள். 29 வரைக்கும் கண்டிப்பாக மோடி தான். 29 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வேணும் அப்படி, இதெல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி இருக்குது, இதெல்லாம் இவங்க என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக மோடி அமித்ஷாவே உங்களுக்கு தேவைப்படுவாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் செய்யறதுக்கு எவ்வளோ இருக்குது? இன்னும் செய்யறதுக்கு எவ்வளோ இருக்குது? மோடியும் அமித்ஷாவும் அவங்களுக்கு வந்து காண கிடைக்காத மாணிக்கங்கள். அவர்கள் பாஷையில் சொன்னான். நரேந்திர மோடி என்பவர் அவர்களை பொறுத்தவரையில் வராது போல வந்த மாமணி. 100 ஆண்டு ஆயிருக்கு இந்த இடத்துக்கு அவங்க வரத்துக்கு, அச்சீவ் பண்ணுறதுக்கு. பொலிட்டிக்கல் பவரை வந்து வாஜ்பாய் பீரியடில் வரும்பொழுது கூட வந்து அது ஒரு டெம்பரரியாக தான். ஏன்னா வந்து தனி மெஜாரிட்டி இல்லை. தனி மெஜாரிட்டி 2014 தான் வருது. இப்படிப்பட்ட ஒரு அஜெண்டாவை அவங்களால இப்போ 370 நீக்கிட்டாங்க. ராமர் கோயிலில் கட்டிட்டாங்க. பொது சிவில் சட்டத்தை பேசுபடு பொருளாக்கிட்டாங்க. வக்ஃப் பில்லை கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, இந்துத்துவ அரசியலை இந்திய அரசியல் மையப்புள்ளியாக மாற்றிட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை வந்து தேசிய அளவில் பல மாநிலங்கள்லையும், இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் கூட சொல்லலாம், டிகிரி தான் முன்ன பின்ன வேரி ஆகும், விதைச்சிட்டாங்க. இந்திய அரசாங்க ரீதியாகவே இது நடைபெறும். அதை தான் நான் சொல்ல வரேன். இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலையை இந்திய அரசியலோட மைய நீரோட்டமாக அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லா கட்சியிலையும் முஸ்லீம்ஸ்க்கு லோக்சபா சீட்டு கொடுக்கறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. முஸ்லீம்ஸோட பிரதிநிதித்துவம் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் மாநில சட்டமன்றங்களையும் கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. செக்குலர் பார்ட்டிஸ்னு கருதப்படுகிற சோகால்டு செக்குலர் பார்ட்டிஸை முஸ்லீம்ஸ்க்கு சீட்டு கொடுக்கறது கிட்டத்தட்ட குறைஞ்சி போச்சு. இப்போ திமுகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் இருந்த முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்களே ஒழிய திமுகவோட கேண்டிடேட்டில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை லோக்சபாவில். ராஜ்யசபாக்கு அனுப்புகிறாங்க. அது ராஜ்யசபாக்கு, அது ராஜ்யசபாக்கு. லோக்சபாவுக்கு வந்து அவங்க 24 எலெக்ஷனில் ஒரு முஸ்லீமை கூட நிறுத்தலை. இதுதான் பிஜேபியோட வெற்றி. இது சாதிச்சது மோடியோட தலைமை. நீங்கள் என்ன நடக்குது யூபியில்? தெருவில் நமாஸ் பண்ணால் பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணணும்னு போலீஸ் சொல்கிறான். போலீஸுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. பச்சையாக எப்படி ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தில் போலீஸால் இயங்க முடியுது? பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணுற அதிகாரம் போலீஸுக்கு கிடையாது. எவ்வளோ ஒரு பொய்யை, பச்சை பொய்யை, ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை சொல்லிட்டு அவங்களால ஆள முடியுது, தொடர்ந்து வாழ முடியுது. ஏன்னா மக்களை கம்யூனலாக ஆக்கிட்டாங்க. சராசரி இந்தியானா கம்யூனலாக மாற்றிட்டாங்க டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். எல்லாரையும் இல்லை, டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஆகவே இந்திய அரசியலோட மையப்புள்ளியை, இந்திய அரசியலோட மைய நீரோட்டத்தை இந்துத்துவாவாக மாற்றியதும், இஸ்லாமிய வெறுப்பை மிக ஆழமாக விதைத்து கொண்டிருப்பதும், சமூகத்தை ரொம்ப ஆழமாக இருகூறாக பிளந்து கொண்டிருப்பதும் அவர்களுடைய வெற்றி. தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல ஒரு சில இடங்கள் நம்ம அதை பரவலாக பார்க்கணும். ஆமாம். ஆனால் இங்கே இருக்க கட்சிகள், மதசார்பற்ற கட்சிகள்னு சொல்லிக்கிற திமுக போன்ற கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக எதிர்க்க மாட்டாங்க. மறைமுகமாக அவங்களோட அஜெண்டாவே தான் அவங்க செயல்படுத்துகிற மாதிரி. இல்லை, நான் இதில் திமுகவை குறை சொல்ல மாட்டேன். அவங்க இங்கே ஒரு கட்சி வச்சுருக்காங்க, ஆளணும். அவங்க அளவில் அவங்க மதசார்பற்ற ஒரு கட்சி தான். ஃபார் தட் மேட்டர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுமே பிஜேபி தவிர்த்து மதசார்பற்ற கட்சிகள் தான். அதிமுகவும் அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற கட்சி தான். திமுகவும் மதசார்பற்ற கட்சி தான். எல்லா கட்சிகளுமே எங்கள் எக்ஸோட் பிஜேபி மதசார்பற்ற கட்சிகள் தான். இங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை நமக்கு கிடையாது. இல்லை சார், தொடர்ச்சியாக மோடி அவர்களையும் பாஜகவும் விமர்சிச்சுட்டே இருந்த அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்படுறாங்க. மனோ தங்கராஜ்லாம் ரொம்ப விரசாக விமர்சிச்சிருந்தார். அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணக்கூடிய வேலையாக இருக்கலாம். நான் அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அது சில காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணலன்னா அதிகாரத்தில் இருக்க முடியாது, அதனால் பண்ணுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இதற்காக தான் மாற்றினார்கள் என்பது நமக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக அரசியல் ரீதியாக அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவர் அவங்க கட்டியிருக்காங்க, ஃபைட் பண்ணுறாங்கன்றதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது வந்து இந்தியா பூரா வந்து ஒரு திசையில் பயணிக்கும் போது தமிழ்நாடு மட்டும் எதிர் திசையில் ரொம்ப நாள் பயணிக்க முடியாது. இது ஒரு லாஸ்ட் வாலாக இருக்குது. அதோட அர்த்தம் எனி லாஸ்ட் வால் இட் வில் ஆல்சோ கொலாப்ஸ் ஒன் டே, இட் வில் ஆல்சோ ஃபால் ஒன் டே. இருக்கிற மட்டும் ஓடட்டும், அவ்வளோதான். அதனால் வந்து இந்த மனோ தங்கராஜ் மாற்றமோ அல்லது வேறு அமைச்சர்களோட செயல்பாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களோ, இதை வந்து பிஜேபிக்கு எதிராக இவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை கூர்மழுங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அதிகாரபூர்வமாக நாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஆதாரம் கிடையாது. பிஜேபிக்கு எதிராக உறுதியாக நிற்கிறாங்கன்றதில் தான் நம்ம பார்க்கணும். அரசியல் ரீதியாக நிற்கிறாங்க.
ரெண்டாவது இது சமூகத்தோட பொறுப்பும் அதில் இருக்குது. வெறும் திமுக மட்டும் அதை சாதிக்க முடியாது. ஆவரேஜ் சிட்டிசன் கம்யூனல் ஆகும்போது ஒரு கட்சியோ அந்த கட்சியோட துணை உள்ள கட்சிகளோ மட்டுமே அதை சாதித்திட முடியாது. இது ஒரு சமூக போராட்டம். அது அந்த பாய்சன் பரவ ஆரம்பிச்சிருக்குன்றது உண்மை. ஆழமான இஸ்லாமிய வெறுப்பு பரவ ஆரம்பிக்குதுன்றது உண்மை. மற்ற மாநிலங்களளவு தமிழ்நாட்டில் இல்லைன்ற அளவுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். இது எத்தனை நாளைக்கு இப்படி ஓடுன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எனக்கு அது சரியாக தெரியல யார் அதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருமாவூர் இந்த மாதிரி யாரோ ஒரு பெரியாரிஸ்ட் சார்ந்தவங்க யாரோ சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய வெறுப்புன்றது இஸ்லாமிய வெறுப்பே கிடையாது. முதல்ல இங்கேருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இஸ்லாமியர்களை மாறி இருந்தாங்க. இவங்க மேலே இந்த வெறுப்பு மதத்தோடு சேர்ந்து இஸ்லாமிய வெறுப்பு ரொம்ப அதிகமாக ஊறி போச்சு. இந்தியாவில் தமிழ் இந்தியா ஃபுல்லாக அது ஊறி போயிருக்கு அப்படின்ற விஷயம் சொன்னார். அது உண்மையா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு? எனக்கு தெரியல. இது புதுசாக நான் கேள்விப்படுறேன். இந்த தியரியை நான் புதுசாக கேள்விப்படுறேன். தலித் வெறுப்பின் நீட்சி தான் இஸ்லாமிய வெறுப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க தான் மோஸ்ட்லி இந்த கன்வர்ஷன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. அப்படி நான் நினைக்கல. இது காலகாலமாக வந்து இங்கே தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை உருவாக்குனது, இந்த வர்ணாசிர தர்மத்தை உருவாக்குனது இந்துத்துவவாதிகள் தான், மனு தர்மவாதிகள் தான் அதை உருவாக்கியிருக்காங்க. அதனால் அப்படி அதை நம்ம பார்க்க முடியாது. எனவே இன்றைக்கி இருக்க பிரச்சனையை தான் நம்ம பேச முடியும். இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தலித்துகளும் கொடுமைகளுக்கு இழைக்கப்படுகிறார்கள். சில இடங்களில் இஸ்லாமியர்களை விட தலித்துகள் வந்து கொடுமையை அனுபவிச்சுட்ருக்காங்க. அதனால் அந்த மாதிரி அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மேலும் மேலும் சமூகத்தை இருகூறாக பிளக்கக்கூடிய, மேலும் மேலும் பிளவுவாதத்தை விதைக்கக்கூடிய வேலை. இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிக ஆழமான ஒரு வெறுப்பு இந்தியாவில் பரவிக்கிட்டு இருக்குது. இஸ்லாமிய வெறுப்பை இந்திய அரசியலின் மைய நீரோட்டமாக கொண்டு வந்தது தான் பிஜேபியோட 11 ஆண்டுகால முக்கியமான சாதனை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.